அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 258வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமான வட திருமுல்லை வாயில் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் நிர்மல மணீஸ்வரர், பாசுபதேஸ்வரர், மாசிலாமணீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் லதா மத்தியாம்பாள், கொடையிடை நாயகி என்றும் கொடியிடை அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை அரக்கோணம் புறநகர் பாதையில் உள்ள திருமுல்லை வாயில் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலத்தை நாம் அடையலாம். சென்னை நகரின் ஒரு பகுதியான அம்பத்தூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கின்றது. சென்னையிலிருந்து திருமுல்லை வாயிலுக்கு நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா? காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்த தொண்டை நாட்டின் அரசன் தொண்டைமான் ஒருமுறை திக்விஜயம் மேற்கொண்ட போது எருக்க தூண்களும் வெங்கல கதவும் பவழத் தூண்களும் கொண்ட புழல் கோட்டையிலிருந்து வைரவ உபாசுரனுடன் ஆட்சி செய்து வந்த ஓணன் காந்தன் என்னும் அசுரர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டான். இந்த ஓணன் காந்தன் ஆகிய இவர்களே காஞ்சியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வேறுபட்டவர்களாகும். அவர்கள் பூஜித்த திருக்கோயிலே திரு ஓணகாந்தான் தலி ஆகும். இந்த ஸ்தலத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். போரில் தோல்வியுற்ற தொண்டைமான் தனது யானையின் மீது மிகவும் மனம் நொந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது யானையின் கால்களை முல்லை கொடிகள் சுட்டி கொண்டன. யானை முன்னேறி செல்ல மிகவும் கஷ்டப்பட்டதால் தொண்டைமான் தனது வாளினால் முல்லை கொடிகளை வெட்டி யானை முன்னேறி செல்ல வழி ஏற்படுத்தினார். அப்பொழுது வால் பட்டு முல்லை கொடிகளின் கீழே இருந்து இரத்தம் வருவதை கண்டான். யானையிலிருந்து கீழே இறங்கி முல்லை கொடிகளை விலக்கி பார்த்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தான். இறைவனை வணங்கி தான் செய்த தவறை பொறுத்துக் கொள்ளும்படி அவரிடம் வேண்டினார். இந்த தலவரலாற்றை சுந்தரர் தனது பதிகத்தில் 10வது பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். இறைவன் அவன் முன் தோன்றி அரசனை வாழ்த்தி அருளி அவனுக்கு துணையாக நந்தியம் பெருமானையும் போருக்கு அனுப்பினார். அரசன் அசுரர்களுடன் மறுபடியும் போர் செய்து அதில் அவர்களை வெற்றி கண்டார். தனக்கு உதவி செய்த இறைவனின் அருளை பொட்டி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினார். அசுரர்களை வென்று அவர்கள் கோட்டையிலிருந்து கொண்டு வந்த 2 வெள்ளருக்கு தூண்களை தான் எழுப்பிய சிவாலயத்தின் இறைவனின் கருவறை முன்பு பொறுத்து வைத்தார். அதுவே இந்த மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் என்று தலவரலாறுகள் கூறுகின்றன. மூலவர் கருவறை முன்பு அந்த 2 வெள்ளருக்கு தூண்களை இன்றும் காணலாம். தெற்கில் உள்ள ராஜகோபுரம் இவ்வாலயத்தின் பிரதான நுழைவு வாயிலாகும். கிழக்கு திசையில் ஒரு நுழைவாய் இருந்தும் அது உபயோகத்தில் இல்லை. தெற்கு கோபுரத்துக்கு முன் ஒரு 16 கால் மண்டபம் இருக்கின்றது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடனும் பிரசன்ன கணபதி நம்மை வரவேற்கின்றார். அவருக்கு பின்னால் மதில் மீது தலவரலாற்று சிற்பம் யானை மீதிருந்து மன்னன் முல்லை கொடியை வெட்டுவது, சிவலிங்கம் தன் கழுத்தை அறிவது போன்ற காட்சிகள் அங்கு சுதையால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள மற்றொரு நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் முதலில் இறைவி கொடியிடை நாயகி சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கின்றது. அதை கடந்து மேலும் சென்றால் இறைவன் மாசிலாமணி ஈஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றது. இறைவன் மற்றும் இறைவி சன்னதிகள் இரண்டும் கிழக்கு நோக்கி இருப்பதும் இறைவி கொடியிடை நாயகின் சன்னதி இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் இருப்பதும் இந்த கோவிலின் ஒரு சிறப்பம்சமாகும். சுவாமி விமானம் கஜப்பிரஸ்த அமைப்பை உடையது. ஆலய தீர்த்தமான கல்யாண தீர்த்தம் கோவிலுக்கு வெளியே தெற்கு கோபுரத்துக்கு வலதுபுறம் அமையப்பட்டிருக்கின்றது. கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக உயரமான லிங்கம் சதுரபீட ஆவுடையார் லிங்கத்தின் மேற்புறம் வெட்டுப்பட்டிருக்கின்றது. அதனால் அபிஷேகங்கள் சிரசில் கிடையாது, ஆவுடையாருக்குத்தான். வாளால் வெட்டுப்பட்டதால் மாசிலாமணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்பொழுதும் சந்தன காப்பிலேயே காட்சி தருகின்றார். வருடத்துக்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று அன்று மட்டும் பழையதை நீக்கி புதிய சந்தன காப்பு சாத்தப்படுகின்றது. தொண்டைமானுக்கு உதவி செய்ய புறப்படும் நிலையில் நந்தி சிவபெருமானை நோக்கி இல்லாமல் கோவில் வாசலை நோக்கி திருப்பி இருக்கின்றது. இறைவன் கருவறை சுற்றுப்பிரகாரத்தில் மேற்கு சுற்றில்
4 திருவுருவங்கள் இருக்கின்றன. மேலும் மேற்கு சுற்றுச்சுவரில் 63 நாயன்மார்கள் உருவங்கள் சித்திரங்களாக காட்சியளிக்கின்றன. கருவறையின் வடக்கு சுற்றில் நடராஜ சன்னதி தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றது. சுவாமிக்கு முன்பு வெளியில் துவாரபாலகர்கள், தொண்டைமான், நீலகண்ட சிவாச்சாரியார், மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய திருவுருவங்கள் இருக்கின்றன. பக்கத்தில் பிற்கால பிரதிஷ்டைகளான ரசலிங்கம், அதாவது பாதரசம், வெள்ளி இவற்றின் கலப்பிலான ஆனது இங்கு இருக்கின்றது. இந்த ஸ்தலத்து இறைவி கொடியடை அம்மனை பௌர்ணமி நாளில் மாலை வேளையில் வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கங்களுடனும் தனது தேவி இருவருடனும் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார்கள். இந்த ஸ்தல முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியிருக்கின்றார். திருப்புகழில் இந்த ஸ்தலத்தை முருகன் மீது 3 பாடல்கள் இருக்கின்றன. கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் பைரவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி காணப்படுகின்றார். இந்த கோவிலில் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. வசிஷ்ட முனிவர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தவம் செய்து தெய்வீக பசு காமதேனுவை பெற்றார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை பொன்னேரி பாதையில் மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மேலூரில் விட்டிருக்கும் திருவுடை நாயகி அம்மை, சென்னை திருவொற்றியூரில் விட்டிருக்கும் வடிவுடை அம்மை, இந்த ஸ்தலத்து கொடியடையம்மை ஆகிய 3 திருவுருவங்களும் ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டவை என்று கூறுகின்றார்கள். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரும் நாளில் இம்மூன்று அம்பிகைகளையும் ஒரே நாளில் முறையே காலையிலும் நண்பகலும் மாலையிலும் தரிசித்தால் பெரும் சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்.